நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். அன்பான ஜாஸ்வா டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் சிலுவை தியான நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை தியான நேரம் என்ற நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கொடுக்கிறதை நாம் கவனித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் இருந்த இடத்துல எல்லாரும் கண்களை மூடி நாம் அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எளிமான உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ காடு முள் மூடிப்போன் சீரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சாகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழைமான உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. அவர் தலையையும் சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை. அன்று தாகத்தை தீர்க்கவோ வானமும் இல்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை. ஆறுமை ரட்சகர் தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழைமான உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானி தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க, உந்தன் வியாதியின் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்தினின்று விடுதலை அடைய, சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழைமான உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக
நம்முடைய தரித்திரங்களுக்காக, நம்மீது இருந்த ஆக்கினைகள் எல்லாம் மாறுவதற்காக நம்முடைய பரம தகப்பன் இயேசு அந்த கோர குருசிலே தன்னுடைய ஜீவனை விட்டார். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் மட்டுமல்ல, நாம் உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளே, அந்த சிலுவையின் அன்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது, அந்த அன்புக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கண்டிப்பாய் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறார். நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் அர்ப்பணிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா பாவ சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த நாளிலே என் அப்பா இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நீர் விடுதலையை கொடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். அதற்கு ஆதாரமாக யோவான் 4ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தாகம் என்பது எல்லா மனுஷருக்குமே எல்லோருக்குமே வரும். தேவ பிள்ளைகளே, நான் இப்போ பாருங்களேன், எங்கேயாவது வெளியே போய் நாம் வீட்டிற்கு வந்தவுடன் நாம் முதலாவது பருகுவது என்னது? தண்ணீர் தான். எனக்கு தாகமாக இருக்குது, குடிப்பதற்கு உடனே தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டு வாங்கி குடிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தாகம் என்பது ஒரு நாளிலே பல நேரங்களிலே நம்முடைய உடலிலே வருகிறது. ஆனால் இன்று நாம் பார்க்க போகிற தாகம் ஆவிக்குரிய தியாகம். தேவ பிள்ளைகளே, இந்த தாகம் சரீர தாகத்தை விட முற்றிலுமாக ஒரு வித்தியாசமான ஒரு தாகம். நம்முடைய பரம தகப்பன் பரிசுத்தராகிய அந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி தரிசிக்க வேண்டுமென்ற தாகம் இருக்கும். நம்ம ஒவ்வொருவருக்குமே, தேவ பிள்ளைகள் எல்லாருக்குமே அந்த தாகம் இருக்கும். தேவ பிள்ளைகளே, சத்திய வழியிலே நான் எப்படி நடந்து அவரை தரிசிக்க முடியும் என்ற தாகம் சிலருக்குள்ளாக இருக்கும். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி என்னை பார்க்கிற எல்லோருமே சொல்ல வேண்டும் என்ற தாகம் நமக்கு இருக்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சீயோனிலிருந்து என்னை மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக வித்தியாசமாக என்னை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்ற தாகம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக, இப்படி எல்லோருக்குமே பலவிதமான தாகங்கள் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு அந்த தண்ணீர் எப்படிப்பட்டது? நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும், ஒரு காலும் தாகம் உண்டாத அவர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, பாருங்களேன், ஊற்று தண்ணீர் என்பது வேறு, மழை பெய்து ஒரு இடத்திலே பெருகி கிடக்கிற தண்ணீர் என்பது வேறு. தேவ பிள்ளைகள், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலேயே தேங்கி கிடக்கிற தண்ணீர் எப்படி இருக்கும்? நாட்கள் ஆக ஆக அது பாசி பிடித்து அது துர்நாற்றம் வீசும். தேவ பிள்ளைகளே, ஆனால் அந்த ஊறுகிற நீரூற்று என்பது ஒரு இடத்திலே தேங்கி நிற்காதது. எப்படி இருக்கும்? போக்கு தண்ணீராக இருக்கும். தேவ பிள்ளைகள், அது போய்கொண்டே இருக்கும். அது போகிற இடமெல்லாம் என்ன உண்டாகும்? செழிப்பு உண்டாகும். அந்த ஊறுகிற நீரூற்றுக்கும் தேங்கி கிடக்கிற நீருக்குமே இவ்வளவு வித்தியாசம் உண்டு. தேவ பிள்ளைகளே, அந்த தேங்கிய தண்ணீரை பார்த்தீங்கன்னா குளிர்ந்து தான் இருக்கும். ஆனால் ஊறுகிற தண்ணீர் எப்படி இருக்கும் தெரியுமா? வெயில் நேரங்களில் குளிராக இருக்கும், குளிர் நேரத்தில் எப்படி இருக்குன்னா வெது வெதுப்பாக இருக்கும். தேவ பிள்ளைகள், ஆனால் நம்முடைய இயேசப்பா கொடுக்கிற அந்த ஜீவ ஊற்றானது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஊறுகிற ஒரு நீரூற்றாகத்தான் இருக்கும். தேவ பிள்ளைகளே, அது எப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்மை தேற்றுகிறதா இருக்கும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய கஷ்ட நேரங்களில், நஷ்ட நேரங்களில், நம்முடைய பலவீன நேரங்களில், நமக்கு ஆறுதல் இல்லையே என்று சொல்லி நாம் தவிக்கும் நேரத்தில், எந்த நேரமாக இருந்தாலும் அது நம்மை தேற்றுகிறதாய், அதுதான் ஜீவ தண்ணீருக்குரிய ஆசி. அந்த ஆறுதலை யாருமே கொடுக்க முடியாது.
முடியாது தேவ பிள்ளைகளே. அது உலக பிரகாரமாய் ஒரு மனிதன் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற ஒரு சமாதானம் தேவ பிள்ளைகளே. அப்படிப்பட்ட ஜீவன் நீருற்றாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறார். அந்த ஜீவ ஊற்று நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் மட்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? செழிப்புள்ளதாகவே கண்டிப்பாக இருக்கும் தேவ பிள்ளைகள். அதனால தான் இந்த சிலுவை தியான நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் தேவ பிள்ளைகள் உங்களோடு கூட என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இன்றைக்கு ஏசப்பா தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரா என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வாங்கப்பா, என் குடும்பத்திற்குள்ளே வாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் அழைக்கும் பொழுது செழிப்புள்ள வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். அப்படி செழிப்புள்ள வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்தி செல்லும் போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி தேவ பிள்ளைகளை நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கண்டிப்பாக கர்த்தர் வாய்க்கும். இதான் அதனுடைய ஸ்பெஷல். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஜீவ தண்ணீரை நாம் பருகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். எந்த நேரத்திலும் அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராய், தேறுதல் செய்கிறவராய் இருப்பார். நாம் செய்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார் தேவ பிள்ளைகளே. அந்த தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும். அதைத்தான் அவர் இன்றைக்கு உங்களிடத்தில் விரும்பி வந்து நிற்கிறார். எந்த சூழ்நிலையிலுமே அவர் நம்மோடு கூட இருக்கும்போது சிறப்பாய் நடத்துவார் தேவ பிள்ளைகளே. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த லெந்து நாட்களில் மட்டும் ஏதோ நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம்முடைய சுய விருப்பங்களை எல்லாம் தியாகம் செய்து அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே. அந்த மரணத்தை ஒவ்வொரு நாளும் நேரமும் நிமிடமும் நினைவு கூற வேண்டும் என்பது நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய தகப்பன் இயேசுவினுடைய விருப்பம். ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தை நினைவு கூர்ந்து அந்த செழிப்பை கொடுக்கிற ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரும்பொழுது தேவ பிள்ளைகளே, செழிப்பா மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் தேவன் வாக்கிய பண்ணுவார் தேவ பிள்ளைகளே. எபிரேயர் 2:18 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ வித்தியாசமான வேதனைகள் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நமக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கையான என்ன தெரியுமா? சோதனையை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற இயேசு பெரியவர் என்ற நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்குள் கடந்து வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்த பாவங்களினால் வரும் தண்டனையெல்லாம் அவர் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தி அழகையெல்லாம் இழந்தார். ஏன் தெரியுமா? அந்த சமாதானத்தை நமக்கு தருவதற்காக தேவ பிள்ளைகள். அவர் அழகை இழந்ததெல்லாம் நம்மை அழகுபடுத்தி ஆவிக்குரிய உலக சரீர வாழ்க்கையில் நம்மை செழிப்பாய் ஆசீர்வதிப்பதற்காக நாம் உண்மையாய் அர்ப்பணித்து அவர் விரும்பாத அத்தனையும் விட்டு நம்மை பரிசுத்தமாக்கும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளாய் கடந்து வரும். ஒருவேளை நீங்கள் வியாதியினால் கொடூரமாய் தாக்கப்பட்ட, என்னுடைய வியாதியின் கொடூரம் என்றைக்கு என்னை விட்டு மாறும், நான் தினமும் மருத்துவமனைக்கு செல்லுகிறேனே, என்னால் இந்த பலவீனத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு அந்த ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக போகிறீங்க. அதை நீங்கள் விசுவாசிக்க போகிறீங்க. ஆண்டவரே, உங்கள் தழும்புள்ள கரம் எங்கள் மேலே பட்டு எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்ற போவதற்காக நன்றி என்று சொல்லி ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நான் அர்ப்பணிக்கிறேன்பான்னு சொல்லி இன்றைக்கு உங்கள் ஜீவனை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீங்கள் அவர் கையில் ஒப்பு கொடுத்து அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே ஊறி வரட்டும்பா, நானும் மற்றவங்களுக்கு உண்மை பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளையாய் ஒவ்வொரு நாளும் வாழணும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க தேவ பிள்ளைகளே. நாம் எல்லாரும் அர்ப்பணித்து அந்த ஜீவ நீருற்றாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லா நன்மைகளையும், சோதனையை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. பாவத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். சாபத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். வியாதியை ஜெயித்தவர் உங்களோடு கூட எல்லாவற்றையுமே அவர் A to Z அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் தேவ பிள்ளைகளே.
தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராய் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க வேதனைப்பட்டு கலங்கி இந்த பிரச்சனைலாம் என்னைக்கு மாறும்னு சொல்லி தாகத்தோடு இருக்கிறீங்களோ அத்தனை தாகத்தையும் அவர் இன்றைக்கு தீர்க்க வந்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுனாதர் ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுனாதர் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. தாகமடைந்த நாங்கள் எல்லோருமே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராகிய உங்ககிட்ட எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசு எங்களுக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எந்த சூழ்நிலையெல்லாம் செத்து போன நிலைமையில் இருக்கிறார்களோ உங்கள் பிள்ளைகள், அந்த காரியத்தில் ஜீவனை கர்த்தர் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வாழ வைக்க போவதற்காய், உயிர்ப்பிக்க போவதற்காய், உயர்த்த போவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் ஆகிய எங்கள் அப்பா இயேசுவுக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். பஸ் ஸ்டாண்ட் அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.